ஓஹோ டாடி, உங்க வைஃப் நல்லா பக்கா பாயிண்டா பேசுறாங்க டாடி எல்லாம். டேய் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்குடா அந்த gift? வீட்ல யாருக்கும் பர்த்டே கூட கிடையாது. டாடி என்ன டாடி, என்ன பிறந்த நாளைக்கு மட்டும் gift கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? டாடி மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்காம பண்ணிடணும் டாடி. டாட் இந்த gift யாருக்குன்னு தெரியணுமா? யாருக்குன்னு சொல்லு. வேற யாரும் இல்ல டாடி, என்னோட உடன்பிறப்புகள் தான். ஓ, மை எல்டர் சிஸ்டர் அண்ட் மை யங்கர் சிஸ்டர். பாரா. இவங்களுக்கு இது வரைக்கும் நான் எந்த கிஃப்டும் கொடுத்தது இல்லையா, அதனாலதான் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் டாடி நான் டக்குன்னு வாங்கிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அட ஐயோ கடவுளே, நான் நல்லது பண்ணாலும் கூட யாராலையும் என்ன நம்ப முடியல. என்ன உலகண்டா இது. இத பாருங்க. ஆனா ஒண்ணு டாடி, என் அக்காக்கும் தங்கச்சிக்கும் நான் gift கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது. கல்யாணம் ஐயா ஆகா, இன்னைக்கு பிரெஞ்சு மொழி கத்துக்க சொல்ல போறவருக்கு ஐயா பிரச்சனை சந்திக்கிறது. கல்யாணம் நீ மேல போய் என் அருமை உடன் பிறப்புகள் இருக்காங்கல்ல, 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வா. ஓடி போ. அவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்னடா gift பாக்ஸ் சொல்ல வச்சிருக்கேன். கண்டிப்பா ஸ்பெஷல் தான் டாடி, ஸ்பெஷல் தான். ஆனா பார்த்தது உங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். ஏங்க என்னால முடியல, நான் உள்ள போறேன். அப்புறமா டாடி இல்ல இங்க இருக்க சொல்லுங்க, எங்கேயும் போவேன்னு சொல்லுங்க. ஐயோ வா என் அருமை தங்கச்சி அக்கா, என் தங்கச்சியே வாங்க வந்து உட்காருங்க. வா வந்து உட்காரு. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ்? ஆட வாடி என் தங்கச்சி வந்து உட்காருடி, உட்காரு. என் பாசமலர் அக்கா வரியா? வா 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 வா. கம் ஆன் கம் ஆன் வாங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஏய் சூர்யா, ஏன் எதுக்கு? என்ன டாடி, என்ன டாடி இது? நான் எவ்வளவு பாசமா என் சிஸ்டர்ஸ கூப்பிட்டேன், ஆனா இவங்க எடுத்துரிச்சு பேசுறாங்க. யோ கல்யாணம், அந்த சீசர் இருக்குல்ல, சீசர் போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா கல்யாணம், அவசரப்படாதீங்க. டேய் நீ கூப்பிட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணதான் கூப்பிடுற. அதுவும் இல்லாம போதையில வேற இருக்கு, அதான். ஏய் அவன் என்னைக்கடி போதையில இல்லாம இருந்திருக்கான்? பாருங்க டாடி பாருங்க, நான் எவ்வளவு ஆசையா 2 பேருக்கும் gift கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா டாடி gift? ஆமா. கிஃப்டா? எனக்கா? ஆமா தங்கச்சி, ஆமா. என் தங்கச்சி, எனக்கு உனக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு திடீர்னு ஆசை வந்துச்சா, அதான் டக்குன்னு gift வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வேணா ஓபன் பண்ணி ஓகே, நான் வேணா ஓபன் பண்ணி கொடுக்கவா? ஓகே கல்யாணம் முன்னாடி வா. இல்லையே கல்யாணம், இப்ப என்னாச்சு? இந்த ஸ்பாட்ல வேற என்னமோ ஒண்ணு கம்மியா இருக்கு. அதான் உங்க மாமா அசோக் ஐயா. அதே கொய்யா தான். அவன் எங்க? ஓ ஐயோ கல்யாணம், நான் மறந்து அந்த கொய்யாவை பத்திரமா கார்ல வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. சரிங்க சீக்கிரம் வா. வெயிட்டிங். இரு gift தரேன். இரு மாப்பிள்ள, என்ன விட்டுட்டு போயிட்டு எப்போ வருவேன்? வண்டி கூட தள்ளி கிடக்கு, எப்படி சமாளிக்க போறேன்? ஐயா 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 எந்திரிங்கய்யா. ஐயோ மூடைய கூட பற்றி மாப்பிள்ள, என்ன சிக்னல் போட்டாங்களா மாப்பிள்ள? ஐயா இது சிக்னல்ல வீடு வந்தாச்சு. போய் சொல்லாது மாப்பிள்ள, சும்மா போய் சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஐயா நான் மாப்பிள்ள இல்லையா, நான் வந்து மாப்பிள்ள இல்லையா? ஏ மாதவி, என்ன சிக்னல்ல வேட்டி கட்டிட்டு விளங்கிட. இந்த தாடி உனக்கு செட் ஆகல, எடுத்து. ஐயா நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், நான் மாதவி இல்ல மாப்பிளையும் இல்ல, நான் தான் கல்யாணம். கல்யாணம் வாங்க போலாம். 2 வருஷத்துக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, மறுபடியும் கல்யாணமா? மறுபடியும் வண்டி கூட செய்த. வாங்க வாங்க போலாம். அம்மா என்ன கணக்கு எங்க எங்க? ஐயா அடுத்த ரவுண்ட் அடிக்கணும்ல, சரக்க கலந்து வச்சிருக்கேன், வாங்க ஊத்தி விடுங்க. வாங்க சரக்கா? மாதவி இன்னைக்கு தான் நீ பொண்டாட்டியா?
மனுஷன் பொம்பளைய மாத்தி விட்டாப்லையா? ஐயோ, ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா, ஐயா, அத்தா, எப்பா, ஐயா, அப்போ. அம்மா. ஐயா, 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 எங்க தள்ளுறீங்க? ஐயோ, கல்யாணம் பக்கமா வாங்க. மாதிரின்னு போய் சொல்றியா நீ என்கிட்ட? எதுக்கு இப்ப நீ எது தண்ணி நான் போட்டுருக்க? சரியாவா? எல்லாம் ஒழுங்கா வா. என்னையா? சரியா வா. ஐயோ, வண்டி மாட கூட பூட்டி ஓட்டிடலாம் இருக்கு. இந்த ஆளை பூட்டி வர்றதுக்கு நம்ம இடுப்பு எலும்பெல்லாம் ஒடிச்சு விட்டுறோம். கரெக்டா தூக்கிட்டு போய் ஐயா, கொஞ்சம் நிதானமா வாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டான். இவங்க அத்தை எல்லாம் இருக்கா? ஐயா, ஐயோ, சின்னையா, அந்த வண்டி பிடிங்க. பிரதமே, வாடி இங்க, வாடி. வா, 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 உட்காரு, உட்காரு. அக்கா எனக்கு என்னமோ தப்பா படுதுக்கா. போச்சு. ஏய் என்ன யோ மாமா, உனக்காக தான் நான் வெயிட் பண்றேயா. நீ இல்லாம நான் எப்படி கட் பண்றது? ஆ? டேய் ஆ. அப்படி என்ன தாண்டா வச்சிருக்க? டாடி, காமி. இருங்க 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 இருங்க. இன்னொரு முக்கியமான ஆளு வரணும். நந்தினி, நந்தினி, வாங்க. வரேன் சார். டார்லிங், கம் ஆன் டார்லிங். வா 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 வா, ஓடி வா. ஐயோ, எங்க என் டார்லிங்? சீக்கிரம் வா நந்தினி, சார். வா. எப்ப கூப்பிட்டாலும் சீக்கிரம் வரவே மாட்டேன். உட்காருங்க. அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? இன்னும் டைம் இருக்கு. டேய், நீ பேசுறது எதுவும் சரியில்லடா. எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம், விடு. இது தவறான விஷயம் டாடி, இது தவறு. இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இத பாரு, இப்போ நான் ஒரு பிரதர் கொடுக்கிற கிஃப்ட் போய் யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? 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 மாப்பிள்ள, என்ன மாம்சு? என் பொண்டாட்டி மாதவி குரல் மாதிரியே கேட்குது. அவ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது மாப்பிள்ள. அது வெறும் பிரம்ம தானே. மாம்ஸ், அது ஏதோ பேய் பிசாசா இருக்கலாம். நீ சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை தான் நானும் சொன்னேன் மாப்பிள்ள. அவ ஒரு பேய் தான். ஐயோ, சரி, கிஃப்ட பிரிச்சிடலாமா? டாடி, பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாமா காய்ஸ்? நந்தினி, பிரிச்சிடலாமா? யா, பிரிச்சிடலாம். அடச்ச, இது இது நாம செட் பண்ண மிக்ஸி ஆச்சே. ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சு போச்சோ? டேய் என்னடா மிக்ஸி ஜார பார்சல் பண்ணி கொண்டு வந்திருக்க? அட இருங்க டாடி, வெயிட், இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது.